ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு நடக்கக்கூடாத ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கப்புறமா புதுசாக ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஆல்கஹால் அடிக்ஷன், சடன் சேஞ்சஸ் இன் லைஃப். அதுதான் மேடம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னன்னா, இது ஒரு ரீசனாக வச்சு குடிக்கிறாங்களே தவிர்த்து, ஆல்கஹால் ரீசன் கிடையாது. இப்போ இவங்க குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் மாற போகிறதும் கிடையாது. ஒரு கடங்காரன் இன்னும் கடங்காரனாக தான் ஆவான். ஒரு இறந்து போன துக்கத்தை வச்சு அதை 2 விதமாக இருப்பாங்க மக்கள். ஒன்று வந்து அது வந்து வெளில வந்து ஒரு பாசிட்டிவாக வேற மாதிரி இருப்பாங்க. சில பேர் இந்த மாதிரி அடிக்ஷனில் போய் அதில் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஹெல்ப் தேவை. இது என்னன்னா, இது ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. இது நாங்களே ட்ரீட்மெண்ட்ல என்ன சொல்லுவோம்னா, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணால் இங்கே வச்சுப்போம். ஏன் என்னன்னா, இந்த ஃபேமிலி தான் பாதி பேரை கெடுக்கிறது. ஃபேமிலி வந்து நாங்கள் சொல்கிறத நம்பணும். இது வந்து 3 பேர் ஒர்க் பண்ணணும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஒன்று ஃபேமிலி ஒர்க் பண்ணணும், 2வது நாங்கள் ஒர்க் பண்ணணும், 3வது அந்த பேஷண்ட் ஒத்துழைக்கணும். இது 3 பேரும் வந்தால் மட்டும்தான் அவர் நல்லா இருப்பார். இல்லைன்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இல்லைன்னா இவர் கடைசி வரைக்கும் அவங்களை ஏமாத்திட்டே இருப்பார். நிறைய சென்டரில் வந்து என்னை அடிச்சுட்டாங்க, எனக்கு சாப்பாடு சரியாக போடல, இந்த மாதிரிலாம் ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, திருப்பி நான் ரிலாப்ஸ் ஆகிட்டேன்னா, திருப்பி நான் குடிச்சிட்டேன்னா, திருப்பி நான் அந்த ட்ரீட்மெண்ட்டில் போய் ஆஃப்டர் நான் ட்ரீட்மெண்ட் வந்து திருப்பி இந்த இடத்துல எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ண முடியாது, சேர்க்கக்கூடாது.